அப்பொழுது அவள் வந்து இயேசுவை என்ன செய்தாள்? ஆராதனை செய்தாள். பணிந்து கொள்ளுதல் என்பது அது ஆராதனைக்கு சமமாக இருக்கு. பணிதல்ன்றது அப்படியே வணங்குதல். வணங்குகிறாள், இயேசுநாதரை வணங்குகிறாள். இயேசுநாதர் இடத்துல அவ சொல்றார், நீர் வணக்கத்துக்குரியவர், நீர் ஆராதனைக்குரியவர், நீர் தொழுகைக்குரியவர், நீர் போற்றுதலுக்குரியவர். உம்மை நான் ஆராதனை செய்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கூச்சல் போடலை, ஓன்னு அழுகலை, அப்படியெல்லாம் பண்ணலை. ஆனால் ஆராதிக்கிறாள், பணிந்து கொள்ளுகிறாள். நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, தேவையை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவங்க தேவனிடத்திலேருந்து நிறைய ரொம்ப 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 பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ பார்த்தா அந்த தேவையை நினச்சி அதையே சொல்லி 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 கேட்டுட்டு இருக்கிறவங்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குறாரு தான். ஆனால் எல்லாத்தையுமே வாங்கிடலாமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்டவர் ஜெபத்தை விட ஆராதனைக்கு ஒரு முக்கியமான ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னா ஜெபம் தேவை இல்லையா? இல்லை, ஜெபம் அவசியம். ஆனால் நாம் தேவனிடத்தில் எப்போ பார்த்தாலும் நம்முடைய தேவைகளையே முன்வைத்து, ஆண்டவரே இதை செய்யுங்க, அது செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஆண்டவரே இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிற மக்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. அவர் யார் என்பதை நாம் உணர்ந்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்.